ஓம் நமோ நாராயணாய. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களில் ஆண்டாள் அருளிய திருப்பாவையையும் அதனுடைய பாசுரங்கள் திருப்பாவை ஆண்டாள் 30 பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த 30 பாடல்கள் எதுக்காக பாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கண்ணனை அடையிறதுக்காக ஆயர்பாடி பெண்கள் அனுசரித்த முறைகளை அதே மாதிரி நாமளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நினச்சாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பாவை நோன்பை அனுசரிக்கிறாங்க. அதாவது திருப்பாவை பாடல்கள்லாம் பாடப்படக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் 30 நாளும் இந்த பாவை நோன்பை நோக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாசுரங்களை எழுதி அதை பாடுறாங்க. அப்படி பாடும்பொழுது அவங்க இருக்காங்க இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை தான் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கோகுலமாக நினச்சிக்கிட்டாங்களாம். தானும் தன்னுடைய தோழிகள் இருக்காங்க இல்லையா அவங்களையும் கோபியர்களாக நினச்சிக்கிட்டாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய வடபத்ர சாயி பெருமாள் இருக்கிறார் இல்லையா, அவரை நந்தகோபனுடைய திரு மாளிகையாகவும், அதாவது அவங்களுடைய அந்த வீடு இருந்துச்சு இல்லையா நந்தகோபனுடைய வீடு, அந்த வீடாகவும் அவங்க நினச்சிட்டாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறார்ல வடபத்ர சாயி பெருமாள் இருக்கிறார் இல்லையா, அவரை கண்ணனா கற்பனை செஞ்சுக்கிட்டு அந்த கற்பனையோடு இவங்களுடைய கவிதா சக்தியெல்லாம் சேர்த்து திருப்பாவை அப்படிங்கிற இந்த 30 பாடல்களையும் அவங்க பாடுறாங்க. இந்த 30 பாடல்கள் அவங்க பாடி முடித்த பின்னாடி அவங்க பெருமாள் மேல இருக்கக்கூடிய ஒரு பிரேமையால் அவங்களுடைய உடல் உணர்ச்சிகளையும் உலக உணர்ச்சிகளையும் மறந்து வாழ்ந்த கோபியர்களின் அனுபவத்தை ஒட்டி தன் காதல் அனுபவங்களையும் மிக அழகாக இங்கே நம்மளுடைய கோதையாகிய ஆண்டாள் வெளியிடுறாங்க. அந்த 30 பாசுரங்களையும் நம்ம பார்ப்போம். இதற்கு முந்தைய பதிவில் நம்ம திருப்பாவையினுடைய பாசுரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய விளக்கங்களையும் சேர்த்து பதிவில் போட்டிருந்தோம். இந்த பதிவில் என்ன அப்படின்னா திருப்பாவை பாசுரங்கள் மட்டும் இருக்குங்க. விளக்கங்கள் வேணுங்கிறவங்க இதுக்குனுடைய முந்தைய பதிவுகளையும் பார்த்துக்கலாம். இல்லை திருப்பாவை பாசுரம் மட்டும் போதும் அப்படின்னா இந்த பதிவுகளை கவனிங்க. ஓம் நமோ நாராயணாய. நம்ம இப்போ திருப்பாவை பாசுரங்களை பார்ப்போம். திருப்பாவை பாசுரம் 1, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 474. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுர எண் 2, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 475. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறென்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுர எண் 3, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 476. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றினீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 4, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 477. ஆழி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாலியம் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரிபோல் நின்று அதிர்ந்து தாளாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுர எண் 5,
நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர எண் 478. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினுள் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 6. நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர எண் 479. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 7. நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரம் 480. கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 8. நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரம் 481. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 9. நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர எண் 482. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலணைமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 10. நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர எண் 483. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனாள் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுர எண் 11. நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர எண் 484. கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றும் புகுந்து முகில்வண்ணன் பேர்வாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக் குரங்கும்
பொருளேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 12 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 485. கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால்சோர நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்துராய் ஈதென்ன பேர் உறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 13 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 486. புல்லின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 14 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 487. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூப்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்துராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கய கண்ணானனை பாடேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 15 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 488. எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அலையேன்மின் நங்கையீர் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 16 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 489. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோவில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீக்கேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 17 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 490. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்துராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடருந்தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்துராய் செம்பொற்கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 18 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 491. உந்து மதர்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 19 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 492.
குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தழற் பூங்குழல் நப்பின்னை கொங்கைமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லையாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 20 நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர எண் 493. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பு அன்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் எண் 21 நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர எண் 494. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமாப் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 22 நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர எண் 495. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார்போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபமிழிந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 23 நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர எண் 496. மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5வது லைன்ல போதருமா போலே அப்படின்னு வரணும். அதில் போருமான்னு இருக்குது, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோங்க. போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. திருப்பாவை எண் 24 நாலாயிர திவ்ய பிரபந்த எண் 497. அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று என்று உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 25 நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர எண் 498. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்தி வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை எண் 26 நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர எண் 499. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்
மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 27, 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 500. இந்த பாசுரத்துக்கு மிக சிறப்பு என்ன அப்படின்னா, இது கூடாரை வள்ளின்னு சொல்லுவாங்க. 27வது நாள். பொதுவாக மார்கழியில் விரதத்தை இன்னையோட முடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். நெய் உண்ணும், பால் உண்ணும், நாற்காலை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி 2வது பாசுரத்தில் சொல்லுவோம். அதையெல்லாம் இந்த 27வது நாள் முடிச்சிருவாங்க. இந்த விரதம் முடித்த பின்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பாசுரம் இதுங்க. இந்த பாசுரத்தை பார்ப்போம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறைகொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாற்சோறு மூட நெய்வெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 28, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 501. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 29, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 502. இந்த பாட்டு மிக முக்கியமான பாடலுங்க. அதாவது டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே பாட வேண்டிய ஒரு பாடல் இந்த பாட்டு தாங்க. நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே எது முக்கியமான ஒரு பாசுரம் அப்படின்னு கேட்டால் அந்த பாசுரம் நம்மளுடைய இந்த சிற்றம் சிறுகாலை பாசுரம் தாங்க. இங்கே தான் ஆண்டாளமாக மிக சிறப்பாக இந்த பாடலை அமைச்சிருப்பாங்க. இந்த பாடலை கேட்ட பின்னாடி எதனால் இதுக்கு சிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றமேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 30, 4000 திவ்ய பிரபந்த பாசுர எண் 503. வங்கக் கடல்கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறைகொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலத் தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திரு அருள்வெற்று இன்புறுவர் எம்பாவாய். இது கடைசி பாசுரமாக அமையுதுங்க. இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, கப்பல்களை உடைய திருப்பார்க்கடலை கடைந்த மாதவனையும் சந்திரன் போன்ற அழகிய முகத்தை உடையவரும் அழகிய ஆபரணங்களை பூண்டவருமான இடைச்சிறுமியர் கண்ணனையும் சென்று அடைந்து மங்களாசாசனம் செய்து அங்கே கண்ணன் சன்னதியில் தங்கள் புருஷார்த்தத்தை பெற்ற அந்த செய்தி, அதாவது கோகுலத்தில் நடந்த கோபியர்கள் எப்படி கண்ணனை சேவிச்சாங்க அப்படிங்கிற செய்தியை இங்கே அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் திரு அவதாரம் செய்த தாமரை மலரால் அழகி ஆகிய குளிர்ந்த மாலையை அணிந்துள்ள பெரியாழ்வார்க்கார் இல்லையா, அவருடைய திருமகளான திரு ஆண்டாள் அருளி செய்த சங்கத்தமிழ் பாமாலையாகிய இந்த 30 பாசுரங்களையும் ஒரு பாசுரமும் குறையாது இங்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு 4 பெரிய மலைகளை போன்ற திருத்தோள்களையும் சிவந்த திருக்கண்களையும் அழகிய திருமுகத்தையும் கொண்ட
திருமாலால் இன்மை மறுமை, இந்த ஜென்மம் மட்டும் இல்லை அடுத்த ஜென்மத்தையும் என்ற எல்லா இடங்களிலும் அந்த பெருமாளுடைய பெருங்கருணையை அடைந்து எம்பெருமானுடைய சேர்க்கையால் உண்டான பரமானந்தத்தை பெறுவார்கள். எம்பெருமானுடைய திருவருள் வந்து கட்டாயம் அவருக்கு இருக்கும். எப்போவுமே பெருமாளை வந்து சேவிக்கக்கூடிய பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரங்களை சொல்கிறாங்க. எப்போவுமே நமக்கு ஆழ்வார்கள் அவங்களுடைய பாசுரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பாசுரத்தில் அந்த பலஸ்ருதி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து இந்த 30 பாசுரங்களையும் படித்தா நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத ஆண்டாள் இந்த 30வது பாசுரத்தில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கங்க. இப்போ ஆண்டாளினுடைய திருவாழியை வந்து நம்ம பார்ப்போம். திருவாடி புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாறு திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். நம்மளோட திவ்ய தாரை சேனலில் 108 திவ்ய தேசங்களும் அந்த தேசங்களுக்கு மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒவ்வொரு பாசுரங்களும், அதாவது நம்மளுடைய ஆழ்வார்களால் ஒவ்வொரு பாடல்கள் பாடப்பட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு பாசுரங்களும் அதனுடைய விளக்கங்களும் அந்த 108 திவ்ய தேசங்களுடைய தல வரலாறுகளையும் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த திவ்ய தேசங்களை பற்றின பாசுரங்களையும் தல வரலாறுகளையும் வேணும் அப்படின்னா நம்முடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து அந்த பாசுரங்களையும் தல வரலாறுகளையும் பார்த்து இறைவனுடைய அருளை பெறுங்க. ஓம் நமோ நாராயணாய.